வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி ஐயா வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து சயாட்டிக் நர்வ் பெயின் அப்படிங்கிற இந்த தொடை நரம்பு வாத வலி, அதாவது இடுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு தொடை வலியை கீழே இறங்கும். அந்த வலியில் ரொம்ப பெயின் இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணார். அந்த வலியெல்லாம் பரவாயில்லைங்கிறதுனால அவரோட கருத்துக்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு. வணக்கம். வணக்கம். நான் காளிகுளத்திலேருந்து இங்கே வைத்தியத்துக்காக வந்தேன். 2-3 பக்கம்லாம் பார்த்தேன். அப்புறம் இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு போனேன். ஆப்ரேஷன் பண்ணோன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இங்கே போங்க ரெடி ஆயிருன்னு சொன்னாங்க. நான் வந்து 3 நாள் வைத்தியம் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு வலி குறைஞ்சிருக்குது. ஃபுல்லாக குறையுங்கிற நம்பிக்கையே எனக்கு இருக்குது. நான் தூக்கம் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு இருந்தேன். இங்கே வைத்தியத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி ஓரளவுக்கு தூக்கம் வருது. வயிற்றுக்குள்ளே கொஞ்சம் உப்பசமாக இருந்தது, அது கொஞ்சம் சரியாயிருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு மன திருப்தியாக இருக்குது. சரி, ரொம்ப நன்றி. ஐயா பார்த்தீங்கன்னா அந்த முதல் நாள் வந்தப்போ வலியே தாங்க முடியாமல் ரொம்ப துடிச்சுட்டு சொன்னார். ரொம்ப வலிக்குது சாமி, இந்த வலது பக்கமே பார்த்தீங்கன்னா கால் கீழவே ஊன முடியல, ஊனாலும் பயங்கரமாக வலி. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொடை நரம்பு ரொம்ப உள்ளே வலிச்சுக்கிட்டே இருக்குது, தூக்கமே வர்றதில்ல, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார். அப்போ நான் ஒரு 4-5 டைம் வச்சா கண்டிப்பாக சரியாயிருங்க ஐயா, ட்ரீட்மெண்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அக்குபஞ்சர் நீடில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலையே இந்த தொடை நரம்பு வாத வலியெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே கப்பிங் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த கப்பிங் தெரப்பியும் சேர்த்து பண்ணி விடும்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த பிடிப்புகளையெல்லாம் எடுக்கிறது, கேஸ் ஃபார்ம் ஆயிருந்ததெல்லாம் எடுத்து அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆக ஆரம்பிச்சிச்சு. வலி குறைஞ்சிருச்சு. நல்லா 2 நாளாக கொஞ்சம் தூங்கினேன், நல்லா இருந்தது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஒரு 2-3 டைம் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வலிக குறைஞ்சிருச்சு. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை நோய்களுக்கும் நம்ம பிறக்கும்போது நிறைய அக்குப்புள்ளிகளோடு பிறந்திருக்கிறோம். இந்த இப்போ இடுப்பு வலினா அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி தொடை வலியெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி தூண்டி விட்டோம் அப்படின்னா இந்த வலிகள் அருமையாக சரியாகும். அப்போ அந்த மாதிரி பாயிண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும்போது தான் வலி அருமையாக குறைஞ்சிது. இதில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது. ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு அற்புதமான மருத்துவம். WHO அங்கீகரித்து உலக நாடுகள் எல்லாமே இந்த அக்குபஞ்சர் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இது ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்பு, மனசு, ஆன்மா எல்லாமே அமைதிப்படுத்தும். இந்த வலிகள்லாம் இருந்ததுன்னா நல்லா குறைக்கும். நிறைய பெயின் கில்லர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த உள்ள நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அதை விடுவிக்கிற மாதிரி நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டையெல்லாம் கொடுத்த உடனே இந்த வலிக அருமையாக குறைஞ்சிது. அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் இதுதான். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா எங்களோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம். எவ்வளோ வலிகளாக இருந்தாலும், துடிக்கிற அளவுக்கு வலி இருந்தால் கூட ஒவ்வொரு வலியுமே சரியாகிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். நீங்களும் உங்களுக்கு வலிகள் தீராத ரொம்ப வருஷமாக எனக்கு இந்த வலி இருந்துக்கிட்டே இருக்குது, கால் வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, தலைவலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது, இந்த மாதிரி வலிகள்னால அவதிப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நம்ம அக்குபஞ்சர் கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில், அதாவது உங்களுக்கு வர்ற வலிகளை நீங்களே சரிப்படுத்திக்கிற மாதிரி நிறைய கிளாஸஸ் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இந்த அக்குபஞ்சர் கிளாஸஸ், யோகா கிளாஸஸ், அப்புறம் டான் தெரப்பி, கப்பிங் தெரப்பி, சுஜோக் தெரப்பி, இப்போ ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, அப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே சொல்லி தந்துட்டுருக்குறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சரிப்படுத்திக்கலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். 9வது படிக்கிற குழந்தைகள்லேருந்து 60-70 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே படிச்சுட்டு செல்ஃபாக பண்ணிக்கிறாங்க. ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த இடத்துல தொட்டால் இந்த வலி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல சின்ன சின்ன நீடில்ஸ் வைக்கும் போதும் வலி அருமையாக குறைய ஆரம்பிக்கும். இதில் சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லாதனால தைரியமாக அப்ளை பண்ண முடியும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், எங்களுக்கு தொடை நரம்பு வாத வலியெல்லாம் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் சொல்லித்தரோம். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வலிகள் அருமையாக குறைய ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம உடம்புல சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நின்னோம்னா நம்ம தொடை மேலே 2 குழி விழுகும், சைடில் தெரியும்.
அந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா GB30 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இங்கே கொஞ்சமாக நீங்கள் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் உள்ளங்கையை வச்சு 2 பக்கமே இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சயாட்டிக் நர்வ் பெயின் அப்படிங்கிற இடுப்புலேருந்து தொடை வரைக்கும் வலிக்கிற வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். தொடை நரம்பு வாதம் சயாட்டிக் பெயின் சொல்லுவோம். 2 பக்கமுமே அந்த குழியில் நல்லா அழுத்தி மசாஜ் பண்ண உங்களுக்கு வந்து இந்த அருமையாக வந்து தொடை நரம்பு வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். இடுப்புலேருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த நரம்பு கீழே வரைக்கும் போகும். ஒரு சிலருக்கு இழுத்து பிடிச்சிட்டு கால் நடக்க முடியாமல் வலி இருக்கும். இப்போ மெயின் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. இதை நல்லா கையிலையும் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணலாம். பண்ண அருமையாக வலி குறைய ஆரம்பிக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம பாதத்தில் 4வது 5வது விரலுக்கு இடையில் இந்த GB43 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது இடுப்புலேருந்து இந்த தொடை வரைக்கும் அதை வலிக்கிற வலி வந்து அப்படியே சரியாக ஆரம்பிக்கும். இடுப்பு வலியும் சரி பண்ணும். அதோடு வந்து உங்களுக்கு இந்த தொடை நரம்பு வாத வலியும் சரியாக ஆரம்பிக்கும். இடுப்புலேருந்து சில பேர்த்துக்கு வந்து கால் பாதை வரைக்கும் பயங்கரமான வலி ஆகுது, இழுத்து பிடிக்குது, நடக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இதை மசாஜ் பண்ணிங்கன்னா இந்த வலி அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்புற கணுக்கால் மூட்டுக்கு முன்னாடி ஒரு குழி இருக்கும். இந்த குழியில் GB40 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழி நல்லா தெரியும். இதுவும் தொடை நரம்பு வாத வலியை நல்லா குறைக்கும். இதையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க ஒரு 3 நிமிஷம். நம்ம குதிங்கால்லேருந்து அப்படியே மேலே கை கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முழங்காலுக்கு பின்னாடி ஒரு குழி இருக்கும். இங்கே UB40 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சயாட்டிக் பெயின் அப்படிங்கிற தொடை நரம்பு வாதத்தை சரி பண்ணக்கூடிய புள்ளி. இந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் உங்கள் ஆள்காட்டி விரலில் 1 நிமிஷம் கிளாக் வைஸ் பண்ணுங்கள், 1 நிமிஷம் அழுத்துங்க. அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் எதிர் திசையில் 1 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். நான் சொல்லி தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மசாஜ் பண்ணி விடலாம், நல்லா சரியாகும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சைட் எஃபெக்ட் எதுவும் வராது, பயப்படாமல் பண்ணலாம். வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.